பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகினது. அந்த கிருபை யார் என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் அந்த கிருபை. 100 ஆடுகள் இருந்தது, அது ஒரு ஆடு காணாமல் போயிருச்சு. எப்படின்னா தொலைஞ்சு போட்டோம். எவ்வளவு திமிர் இருக்கு அதுக்கு, சாகட்டும் அழியட்டும் எப்படியாவது போட்டோம். அது அது வந்து ஒன்று நம்ம அதை கசாப் கடைக்கு போட்டு காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லலை. கிருபை கிருபை என்ன தெரியுமா பண்ணுச்சு? 100 ஆடுல ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சு. 99 ஆடை ஒரு வசமாக விட்டுட்டு பாதுகாப்பை விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டுக்காக கிருபை தேடி 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 அலைஞ்சு போய்கிட்டே இருக்கு. அது எங்கே போய் முள்ளுல மாட்டுச்சே தெரியல. அந்த ஆடை நான் மீட்கணும், அதுதான் கிருபை. கிருபை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து என் ஆடை நான் கண்டுபிடிச்சிட்டு அந்த கிருபை கொண்டாடுது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் நாம் துளைந்த ஆடுகளாக இருந்தோம், பாவத்தில் உழண்டு கொண்டு மீறுதலில் இருந்தோம். அந்த கிருபை நம்மை காப்பாற்றி கொண்டு வந்து சேர்த்து வச்சிருக்கிறது. இளையகுமாரன் தொலைஞ்சு போனான். தொலைஞ்சு போல அவன் என்ன பண்ணான்? அப்பா கிட்ட சண்டை போட்டு போயிட்டான். இந்த அப்பா யாரை குறிக்கிறது என்று சொன்னால் கிருபையாக இயேசுவை குறிக்கிறது. அப்பா கிட்ட சண்டை போட்டு போயிட்டான். ஒருத்தன் உள்ளே இருக்கான், அவன் வந்து பர்ஃபெக்ட் கிடையாது, அவன் எப்பவுமே குறை சொல்றவன். அவன் யாரு? அண்ணங்காரன். அவனை மட்டும் அப்படி பண்ணிட்டேன், அவனுக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், நான் கோச்சிக்கிறேன். ஏன்னா அவன் சுயநீதியில் நிற்கிற ஆள். அவன் யாரு? அண்ணங்காரன். வீட்டில் போய் வாசித்து பாருங்க. லூக்கா 15வது அதிகாரத்தில் நீங்கள் போய் வாசித்து பாருங்க. ஒரு அப்பாவுக்கு 2 பேர் இருக்கிறாங்க. அண்ணங்காரன் ஒருத்தன் வந்து அப்பா சொல்கிறதெல்லாம் கேட்டு நடக்கிற மாதிரி அப்படியே இருப்பான். தம்பிக்காரன் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பான். அப்படி இப்படி இருந்தால் அவன் என்ன பண்ணுறான்? திடீர்னு எனக்கு எல்லாத்தையும் கொடு, நான் போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டான். போயிட்டு தூரமாக போயிட்டான். இஷ்டத்துக்கு செலவு பண்ணாங்க. அவன் மனம் போன போக்கில் வாழ்ந்தான். மீறுதலுக்கு மேலே மீறுதலில் இருந்தான். அவன் பாவம் அவன் வாழ்க்கையில் பெருகி போச்சு. அதுக்கப்புறம் உணர்றான், ஆஹா எங்கள் அப்பா கிட்ட போய் நான் வந்து உணர்ந்து வரலாம். அவன் சோறு தின்றதுக்கே வழி இல்லை, எங்கள் அப்பா கிட்ட போனால் ஒரு வேளை சோறு கிடைக்கும்னு வந்தவன். யாரு? அந்த இளையகுமாரன். வந்தவன் அங்கே வர்றதுக்கு முன்னாடியே தகப்பன் என் பிள்ளை வருவான், எப்போ வருவான், என் பிள்ளையை நான் காப்பாற்றணும், என்னை விட்டு போனான்னா அவனுக்கு ஜீவனும் கிடையாது வாழ்க்கையும் கிடையாது, என்னை விட்டு போனால் இன்னும் பாவத்தில் தான் இருப்பான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் தகப்பன் காத்து கொண்டிருக்கிறார். கிருபை காத்து கொண்டிருக்கிறது. பிள்ளை தூரத்தில் வரான். வந்தவனை கிருபை என்ன தெரியுமா பண்ணுச்சு? அவன் வர்றதுக்கு முன்னாடியே இந்த கிருபை ஓடி அவனை கட்டி அணைத்து கொண்டது. கிருபை என்ன தெரியுமா செய்யுங்க? நீ எந்த நிலையில் இருக்கிறியோ அந்த நிலையில் அவனை தூக்கி அப்படியே அணைத்து கொள்ளும். அதுதான் கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் எப்படி எந்த இடத்துல இருந்து வரான்? பண்ணி மேய்ச்சிருந்த இடத்துல இருந்து வரான். மீறுதல் பெருகின இடத்துல இருந்து வரான். அவன் வர்றதுக்கு முன்னாடி கிருபை தேடி அவனை போய் அவனை வந்து சேரும் சகதியமாக இருக்கிறான். எதையுமே பார்க்கல கிருபை. கிருபை எதையுமே பார்க்கல, ஓடி கட்டி பிடிச்சிக்கிச்சு. கட்டி பிடிச்சி அவன் முகமெல்லாம் அழுக்கா இருக்கு. பண்ணி கூட பல நாட்கள் இருந்தவன் எப்படிங்க இருப்பான்? ஆமாம் சோப் போட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்திருப்பானா? துட்டுக்கு வழி இல்லாமல் தான் பண்ணி சோத்தை துண்ணிட்டு இருந்தான். பண்ணி கூட வாழ்ந்துடான். பண்ணி கூட இருக்கிறவன் எப்படி இருப்பான்? அவனை கிருபை என்ன தெரியுமா பண்ணுச்சு? கிட்ட போயிட்டு அப்படியே முத்தம் கொடுக்குது. ஹல்லேலூயா. நீ இருந்த இடத்துல உன்னை கிருபை காப்பாற்றி உன்னை முத்தம் கொடுத்து இன்னைக்கு வாழ வைத்து கொண்டிருக்கிறது. அந்த கிருபை நினைத்து கர்த்தரை ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. கிருபை முத்தம் கொடுத்தது. முத்தம் கொடுத்து கிட்ட வந்தவனே வீட்டில் எல்லாருக்கும் சொல்லுது அந்த கிருபை, இவனுக்கு போய் என்ன பண்ணுங்க, புது ஆடையை கொடுங்க, மோதிரத்தை அணிவிக்குது, எல்லாத்தையும் புதுசாக மாற்றி அதிகாரத்தை கொடுக்குது. இதே நியாயப்பிரமாணவாதியாக இருந்தால் என்ன தெரியுமா பண்ணுவான்? என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என் மூஞ்சிலையும் முழிக்காத, இப்படி பண்ணிட்டியா, நீ என்ன ஆக போற பாரு, உன் ஆண்டவர் என்ன பண்ண போறாரு பாரு, உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி உனக்கு அது கிடையாது இது கிடையாது. நியாயப்பிரமாணம் அதுதான் பேசும். கிருபை என்ன தெரியுமா பண்ணுச்சு? அப்படியே பின்னாடி அவனை இருக்கிற நிலைமையிலே ஏற்றுக்கொண்டு அவனை வந்து கொண்டாடுது கிருபை. என் பிள்ளை மறுபடியும் வந்துட்டான், அவன் புரிஞ்சுக்கினா வந்துட்டான், புரிஞ்சுக்கினா வந்துட்டான். அவனுக்கு புது ட்ரெஸ்ஸு கொடுத்தது, அதிகாரத்தை கொடுத்தது, செலிப்ரேட் பண்ணுது. செலிப்ரேட் பண்ண உடனே எவனுக்கு பொறுக்கல? அண்ணன் சொல்லக்கூடாது, சுயநீதியில் நிற்கிறான் பார்த்தியா, அவனுக்கு ஏற்றுக்கிறதுக்கு மனசே இல்லை. அவனுக்கு ஏற்றுக்கிறதுக்கு மனசே இல்லை. நான் வந்து உன் கூடவே இருக்கிறேன், எல்லாத்தையும் பண்ணுறேன், அத்தை பண்ணுறேன், இத்தை பண்ணுறேன்,
இவனை வந்து இவன் இவ்வளோ எல்லாம் துட்டை செலவு பண்ணிட்டு வந்துக்கிறான், சொத்தை அழிச்சிட்டான், எல்லாத்தையும் பண்ணிட்டான். இந்த பாடத்துலேருந்து நீங்கள் வந்து ஒரு கிருபை, நாமளும் எப்படி கிருபையில் வாழணுன்றதை கற்றுக்கணும். நீங்கள் கிருபையில் வாழ கற்றுக்கொண்டீர்கள் சொன்னால் உண்மையான தேவ அன்பிலே நீங்கள் நிலைப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எல்லாத்தையும் செஞ்சுக்கின்னு இருக்கிறேன், நீ சொல்கிறதெல்லாம் நான் செய்கிறேன், உனக்கு ஒன்று விடாது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு நீ கடா வெட்டினியா? எனக்கு நீ பிரியாணி செஞ்சு போட்டியா? அவன் எப்பேற்பட்ட இடத்துல இருந்து வரான், அவனுக்கு என்ன பண்ணுற நீங்கள்? பிரியாணி செஞ்சு போறேன்னு கோச்சிங் வெளியே போயிட்டான். வசனம் சொல்லுது, நான் சொல்லலை. 15வது அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. நான் சொன்ன கதையை சொன்ன பிறகு வீட்டில் போய் வாசிங்க, ரொம்ப அழகாக புரியும் உங்களுக்கு. கோச்சிங் வெளியே போயிட்டான். அப்போவும் அந்த கிருபை என்ன தெரியுமா பண்ணுச்சு? டேய் போடா அது வரைக்கும்னு சொல்லலை. அந்த கிருபை அவனையும் தேடி போகுது. ஹல்லேலூயா. அந்த கிருபை அவனையும் தேடி போய், ஏன்னா அவனும் புரிஞ்சிக்கல கிருபை என்னன்னு புரிஞ்சிக்கல. கிருபை அவனை தேடி போயிட்டு அவனை தடவி கொடுத்து, ஏய் நீ என் கூடவே இருக்கிற, நீ என் கூடவே இருக்கிற, என் கூடவே இருக்கும்போது உனக்கு ஒரு குறையும் கிடையாது. அவன் போய் கஷ்டப்பட்டு என்னை விட்டு போனதுனால எவ்வளோ கஷ்டம் பற்றியா, மீறுதலுக்கு மேலே மீறுதல் பெருகுச்சு. ஆனாலும் அவன் வந்துட்டான்ல, அவன் வந்த பிறகு அவனையும் நம்ம சேர்த்துக்கிட்டு நம்ம சந்தோஷமாக குடும்பத்தோடு இருப்போம், கொண்டாடுவோம் என்று சொல்லி கிருபை கொண்டாடுகிறது. இதுதான் கிருபை செய்கிற வேலை. ஹல்லேலூயா.